திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த பொரியல் நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ண போறேன். வாங்க இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா நான் காரத்துக்காக போட்டிருக்கேன், அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனா போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வெங்காயம் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிடலாம். அவரைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அவரைக்காயோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. சிம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவரைக்காய் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். அவரைக்காய் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா குக் ஆயிரும், அதிகமா தண்ணி தேவைப்படாது. இப்ப இத மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரைக்காய் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் துருவல் நான் இது கூட ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ 2 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.